அவனுக்கு கட்டி வச்சிர வேண்டியதுதான். இந்த விஷயத்தை அவங்க கிட்ட சொல்லி உடனே பொண்ணு பார்க்க வர சொல்லு. ஐயனார் துணை சீரியலோட இன்னைக்கு எபிசோட்ல பெரியப்பாவை நடேசன் குடும்பத்தோட சேர்ந்து பாட்டு போட்டு சுத்தி டான்ஸ் ஆடி கலாச்சி ஓட விட்டதை தொடர்ந்து சோழன் இன்னைக்கு போகி, அதனால வீட்டுல உள்ள வேஸ்ட் எல்லாத்தையும் தூக்கி போட்டு எரிச்சு வீட்டை அரண்மனை மாதிரி மாத்துங்கன்னு சொல்ல, அப்ப நிலா பொங்கலுக்கு என்ன பிளான்னு கேட்க, அதுக்கு சேரன் நாங்க இதெல்லாம் பெருசா கொண்டாடினது இல்லைன்னு சொன்னதும், நிலா அப்ப இந்த முறை நம்ம பொங்கலை செம்மையா கொண்டாடணும்னு சொல்லி நிலாவும் சோழனும் பொங்கலுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு வர கிளம்பிட்டாங்க. இன்னொரு பக்கம் வானதி பாண்டியனோட கடைக்கு உட்காந்து பொங்கலுக்கு எனக்கு என்ன வாங்கி தருவேன்னு சொல்லி கேட்க, அதுக்கு பாண்டியனும் பொங்கலுக்கு தேவையான பொருட்களை ஒன்னா சொல்லி தேவையானு கேட்டு மொக்க பண்ணி விட்டாப்ல. இப்பெல்லாம் எனக்கு கிஃப்ட் வாங்கியே தர்றதில்ல, என் மேல உனக்கு லவ்வே இல்லைன்னு வானதி சொன்னதும், பாண்டியன் சரி நாளைக்கு எங்க வீட்டுல பொங்கல் வைக்கிறோம் நீயும் வந்துருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, வானதி தீபாவளிக்கு என்ன கூப்பிடவே இல்லைன்னு சொல்லி சம்பந்தமே இல்லாத டாபிக்கை ஸ்டார்ட் பண்ணி அதனால கோச்சிக்கிட்டு போய் உட்கார, அப்புறம் பாண்டியன் தோப்பு காரணம்லாம் போட்டு வானதியை சமாதானப்படுத்தி வானதி கூட விளையாண்டுகிட்டு இருக்கிறத வானதியோட தாய்மாமா ஒரு பக்கம் பார்த்துட்டு கிளம்ப, இந்த சைடு பொங்கல் பொருட்களை வாங்க போன நிலாவும் சோழனும் பொருட்கள் எல்லாத்தையும் காருக்குள்ள வாங்கி போட்டு டிராவலிங்ல நிலா சோழனை பயமுறுத்தி தன்னோட வீட்டை நினைச்சு கஷ்டப்பட்டு அடுத்து வேலை சம்பந்தமான ஃபியூச்சர் பிளான்ஸை டிஸ்கஷன் பண்ணி கியூட்டான மூமெண்ட்ஸை உருவாக்கி வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்புறம் வானதியை பார்த்துட்டு கிளம்புன வானதியோட தாய்மாம ஸ்ட்ரைட்டா வானதியோட வீட்டுக்கு போய் அவங்கள நலம் விசாரிச்சுட்டு வானதியோட கதைக்கு வர, வானதியோட அம்மா அப்பா அவளை என்ன பண்ணியும் அடக்க முடியல, அடங்காப்பிடாரியா இருக்கான்னு புலம்ப, சொல்லப்படா பாண்டியன் கூட நல்ல பையனை தான் இருக்கான், எங்களுக்கு பிறந்திருக்கிறது தான் சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, தாய்மாம பேசாம அந்த பையனுக்கே வானதியை கட்டி கொடுத்துருங்கன்னு சொல்லி ஐடியா கொடுக்க, இதுல வானதியோட அண்ணன் செமையா கடுப்பாகி அதெல்லாம் முடியாதுன்னு கத்த, இதெல்லாம் முதல்லயே பண்ணி திருத்திருக்கணும், இப்ப பண்ணி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பையன் கடையை லீஸுக்கு எடுத்து நடத்த ஆரம்பிச்சிட்டான். அந்த ஐயனார் வீட்லயும் அவனுக்கு பங்கு இருக்குது, அங்க இருக்கிற நிலாவும் நல்ல சொத்துள்ள பொண்ணு, அதனால வானதியா ஓடி போய் உங்க பேரை கெடுக்கிறதுக்குள்ள நீங்களே கட்டி வச்சிருங்கன்னு சொல்லிட்டாரு. இது கேட்டுட்டு வானதியோட அம்மாவும் அப்பாவும் ஒத்துக்கிட்டாங்க. ஆனா வானதியோட அண்ணன் மட்டும் என்னமோ பண்ணுங்கன்னு கோபத்துல கோச்சுக்கிட்டு வெளியே போனதோட சீரியலை முடிச்சிட்டாங்க. மேலும் நாளைக்குன்னு போட்டு வானதி நான் பாண்டி வீட்டுல போய் பொங்கல் கொண்டாட போறேன்னு சொல்ல, அதுக்கு அவங்க அப்பா வானதியோட அம்மா கிட்ட உன் பொண்ணு அடங்க மாட்டா, பேசாம அவனுக்கே கட்டி வச்சிடலாம்னு சொல்லிட்டு பாண்டியன் வீட்டுல பொண்ணு பார்க்க வர சொல்லுன்னு வானதி கிட்ட சொல்லிவிட, வானதியும் பாண்டியன் குடும்பத்தோட போய் பொங்கலை கொண்டாடிட்டு பொங்கலை சாப்பிடும்போது பாண்டியனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்க எங்க அம்மா அப்பா ஓகே சொல்லிட்டாங்கன்னு இன்பதிர்ச்சி கொடுக்க, அதுக்கு பாண்டியன் வானதியை தனியா கூட்டிட்டு சேரன் அண்ணனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, அதுக்குள்ள நம்மளுக்கான கேட்க, அவருக்கு என்ன பொண்ணா இல்ல அதான் சந்தா இருக்காங்களேன்னு வானதி சொல்ல, சரி கல்யாணம் பண்ணிட்டு நீ எங்க தங்க போறன்னு பாண்டியன் கேட்க, வானதி உங்க அண்ணி பண்ணின கல்யாணமே ஃபேக்கு, பேசாம அவங்கள வெளியில எங்கேயாவது ஹாஸ்டல்ல போய் தங்க சொல்லு, நம்ம இங்க இருக்கிற ரூம்லயே தங்கிக்கலாம்னு சொன்னதோட முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் தான் அண்ணன் தம்பிங்களுக்குள்ள வரப்போற பெரிய பெரிய பிரச்சனைகளை இந்த சீரியல்ல காட்ட போறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத நாளைக்கு பார்ப்போம். அண்ட் இந்த மாதிரி ஐயனார் துணை சீரியலோட அப்டேட்ஸை முன்கூட்டியே தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.